சுவிசேஷங்கள் பைபிளில் எத்தனை இருக்குது? சுவிசேஷங்கள் 5, 6, 7, 8 எத்தனை சுவிசேஷம்? எத்தனை? என்னன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். எத்தனை சுவிசேஷம்? 4 சுவிசேஷம். எத்தனை சுவிசேஷங்கள்? என்னன்னா அது? மேத்யூ, மார்க், லூக், ஜான். ஓகே. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க 5th காஸ்பல் ஒன்று இருக்குது அப்படின்வாங்க. 5th காஸ்பல், 5வது காஸ்பல் புத்தகம். அது என்னன்னாக்கா பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அது ஏசாயா புத்தகம்னா இயேசுநாதரை பற்றி முழுவதும் அதில் இருக்குது. அதனால் அது ஒரு 5வது காஸ்பல்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் உண்டு. ஆனால் 4 சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷத்தில் இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்கிறது 2 சுவிசேஷம் தான். எதுக்கு வரணும் தெரியுதுங்களா? கேட்டுங்களா? 4 சுவிசேஷம் இருந்தாலும் அதில் 2 சுவிசேஷம் மாத்திரம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை சொல்லும். அது என்னன்னா மத்தேயு அண்ட் லூக்கா. வேற எதுவும் இல்லை. மத்தேயும் லூக்கா. என்னங்க எது? மத்தேயு, லூக்கா 2 சுவிசேஷம். அப்போ யோவான் அவர் எடுத்தவனே தேவகுமாரன் காட்டுறார். தேவகுமாரன் அவர் எங்கே பிறந்தார் அப்படியெல்லாம் காட்டுறதில்ல. எடுத்தவனையும் அற்புதம் அடையாளம் அப்படி போயிடுது. கேட்டீங்களா? தேவகுமாரன் காட்டுறார். மார்க் சுவிசேஷத்தில் அவர் ஊழியத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஒரு வேலைக்காரனாக சித்தரிக்கிறார். ஆனால் மத்தேயும் லூக்கா மாத்திரம் அவருடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள். அதில் லூக்கா ரொம்ப திட்டமாக எழுதியிருக்காரு. நாங்கள் அநேகர்கிட்ட கேட்டு விசாரித்து நாங்கள் எழுதினவைகளை, நாங்கள் கேட்டவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன் தியோஃபிலுவே அப்படின்னு எழுதுகிறார். வாட் வி heard from others, what we received the other reports, so that things we write in orderly, he says. Oh Theophilus, தியோஃபிலுவே நாங்கள் கேட்டது, நாங்கள் கண்டது, இன்னுமா மற்றவங்க விசாரித்ததை நான் எழுதுறேன். அப்போ நான் நினைக்கிறேன் மரியாள் அம்மாவை போய் பிடிச்சிட்டு பாரு. யாரு? லூக்கா போயிட்டு மரியாள் அம்மாட்ட என்ன நடந்துச்சுக்கு சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? how you begotten your son Jesus. People say that you got conceived even before you got married to a person. ஒருத்தருக்கு திருமணம் ஆவாததுக்கு முன்னே, கணவன் நீ அடையிறதுக்கு முன்னே நீ பிரெக்னெண்ட்டாக இருந்துன்றாங்களே ஜனங்கள்லாம் சொல்கிறாங்களே, அது குறித்து என்ன சொல்கிற? அப்போ அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும், ஒரு 20 வயசு இருக்கும், என்ன தெரிலங்க. 20 வயசு நான் பொண்ணு, இல்லை ஒரு 18 வயசு பொண்ணு, நான் சின்ன பையனாக இருக்கேன். சின்ன பையனா? மரியாளம்மா பாவடை சட்டை தான் போட்டிருந்தேன். மரியாளம்மா சொல்லிப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் உலாத்தி கொண்டிருந்தேன், நான் போய் ஜெபம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பிரகாசமான ஒரு லைட் ஒன்று வந்துச்சு, எங்கள் வீட்டில் நின்றுச்சு. நான் அந்த லைட்டை பயந்தேன். பார்த்தா அதில் ஒருத்தர் தரிசனமானார். அவர் சொல்கிறார், நான் தான் கேப்ரியல் வந்திருக்கிறேன். ஐ எம் கேப்ரியல், தி ஏஞ்சல் ஆஃப் காட் சென்ட் பை காட் டு யூ. ஆமென். அவர் என்னை வாழ்த்தினாரு அப்படின்னு இவங்க ரிப்போர்ட் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம், அந்த ரிப்போர்ட்டெல்லாம் இவர் கேட்டு கலெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணிக்கிறாரு, எழுதியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த பிறப்பின் நற்செய்தியில் ஒரு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் நாம் பார்க்கலாம். 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிழக்கு மேற்கு ரெண்டும் ஒன்றா சேருமா பாருங்க. கிழக்கும் மேற்கும் ஒன்றா சேருமா? சேராது. அது மாதிரி அது கிழக்கு தான், கிழக்கு தான், மேற்கு தான். East and West, they cannot be combined together, joined together at any cost. அது மாதிரி ஜீசஸ் உடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்குது. அதை குறித்து நான் பேச போகிறேன். கேட்டாங்களா? எடுத்தவர்கள் மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 1 verse 1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இன்னொரு முறை படிங்க பாஸ்டர். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இங்கிலீஷ். The book of the generation of Jesus Christ. The book of the generation of Jesus Christ. The son of David. The son of David. The son of Abraham. The son of Abraham. The book of the generation of Jesus Christ, the son of David, the son of Abraham. இந்த ஜீனியாலஜி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 42 ஜெனரேஷன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான், யூதா பேரேசை பெற்றான். அப்படி நிற்கும். நம்ம சர்ச்சில் இருக்கிற சின்ன பசங்க இந்த ஜீனியாலஜியை சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சுவிசேஷ லக்ஷ்மையா தான். சின்ன பிள்ளைங்களை வச்சு அவங்க ஒரு மாதம்லாம் படிக்கணும். அப்படி படித்தாங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும், அவங்க அதை சொல்ல முடியும். எனக்கே பாரு 4-5 ஜென்ரேஷனுக்கு மேலே என்னால் போக முடியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த சின்ன பசங்க அப்படியே வரிசையாக சொல்லணும் வருவாங்க.
இந்த உலகத்துல ஒரே ஒரு யூதனுக்கு மாத்திரம், ஒரே ஒரு யூதன் தான் யூதன் ப்ரூவ் பண்ணுவான். ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த அந்த திறமை உண்டு. ஒரே யூதன் தான் யூதன் என்று ப்ரூவ் பண்ணுவான். மீது யாரும் வந்து நாங்கள் யூதன் பேர் வச்சுக்கலாம், ஆனால் அவங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரே ஒருத்தருக்கு தான் ப்ரூஃப் இருக்குதான் யூதன். பெரிய யூத ஜாதி பெரிய ஜாதிங்க, ஹை காஸ்ட். அதுல வந்து ஒரே ஒருத்தருக்கு ப்ரூஃப் இருக்குன்னா நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவருக்கு மாத்திரம் ப்ரூஃப் இருக்கு. ஏன் மற்றவங்களுக்கு ப்ரூஃப் இல்லைன்ட்டு நான் காட்டுறேங்க, சொல்றேங்க. எல்லாருக்கும் ப்ரூஃப் இருக்கும். யூதருங்க எல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா இது எல்லாம் ஜீனியாலஜி அப்படியே சொல்லணும், எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் ஒன்று என்ன ஆச்சுனாக்கா, கிபி 70 AD 70 இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு 70ஆம் வருஷத்தில் தீத்துவராயன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து ஒரு சீசர் ரைட்டுங்களா, அவன் வந்து படையெடுத்து வந்தான். யார் மேலே? இஸ்ரேல் நாட்டு மேலே. அப்போ எருசலேமில் எல்லாம் டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. அந்த தேவாலயத்தில் எல்லாம் யார் யார் எவங்க இப்போ பிறந்தாங்கோ, இந்த 70 வருஷம் இதுக்கு போயிட்டு வந்தாங்க பாருங்க பாபிலோனுக்கு, அப்போ கூட எல்லாம் ஜீனாலஜி வச்சுருக்கிறாங்க. ஜீனாலஜி இல்லாட்டி நீ ஆசாரன் ஆக முடியாது. ஜீனாலஜி இல்லாட்டி உங்கள் தாத்தா பேர்லேருந்து வராக்கிட்டி அந்த ஊரில் சேர்க்க மாட்டாங்க. அதனால எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் கர்த்தராகிய இயேசு சொன்னார், நீங்கள் பார்க்குற இந்த 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 கட்டடம் பார்க்குறீங்களா, ஒரு கல் மேலே இன்னொரு கல் இராதபடி இடிப்பட்டு போகும் அப்படின்னு சொன்னார். எல்லாம் இடிக்கப்படும். எல்லாம் அப்படி நினைச்சாங்க, என்ன ஆண்டவர் இவ்வளோ பெரிய கோயில் அது வந்து இஞ்சிடும் சொல்கிறீங்க, அதுவும் ஒரு கல் மேலே இன்னொரு கல் இருக்காது. ஏசு நான் சொன்னது நடக்கும். படையெடுத்து வரான், ஜீசஸ் எல்லாம் போயிட்டார், உயிரோடு எழுந்து போயிட்டார். அதுக்கு பின்னாடி அவன் படையெடுத்து வரான். வந்தோடனையும் அவன் என்னன்னாக்கா ஒரு ஆசை, அந்த கோயில் அப்படியே பிடிக்கணும் தவிர எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் சொல்லி வச்சுருந்தான். ஆனால் யூதர்கள் என்ன பண்ணாங்களா, எங்கள் கோயிலை வந்து அவங்க பிடிக்கக்கூடாதுன்ட்டு யாரோ ஒருத்தர் பந்தம் கொளுத்தி என்னதை தீ வச்சு இவங்க கோயிலுக்கு இவங்களுக்கு தீ வச்சிட்டாங்க. அது என்ன ஆச்சுனாக்கா, அங்கே இருந்த ஜீனியாலஜி எல்லாம் ஸ்க்ரோல்ஸ் இல்லைங்களா, எல்லாம் எரிஞ்சு போச்சு, எல்லாம் சுருளெல்லாம் நாசம் ஆயிடுச்சு. அது பின்னாடி அவங்க கோல்டு நிறைய பிளேட்ஸுங்க வச்சுருந்தாங்க. அந்த வாலில் சுவரில் அதெல்லாம் எரிய உருகி அது ஒரு கல் சந்திலும் போயிடுச்சு. இவங்க வந்து பார்க்குறாங்க எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது, ஆனால் கல் சந்திலெல்லாம் என்ன இருக்குது, கோல்டு இருக்குது. இவங்க நினச்சாங்க இந்த யூதர் ரொம்ப பெரிய பணக்காரங்க, கோல்டு ஊற்றி என்ன கட்டடம் கட்டிக்கிறாங்க, இடிடா ஆனா எல்லாத்தையும் எல்லாம் இடிச்சுட்டு ஒரு கல் மேலே ஒரு கல் கோல்டு எடுக்கிறதுக்காக எல்லாம் கொஞ்சம் கோல்டு கட்டிச்சு, எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. அவர் சொன்னால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை மாத்திரம் ஒழியாது. அவர் சொன்னால் இந்த கட்டடத்தை நீங்கள் பார்க்குறீங்க, பெரிய கட்டடம், ஒரு கல் மேலே இன்னொரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும். அப்படியே இடிக்கப்பட்டது. எனக்கனால இயேசுநாதர் சொன்னது தான், உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவேனா உயர்த்துவார். உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, பொய் சொல்லாதவர், கட்டாயம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். At any cost he will fulfill the promise what he had made to you. That's why he said heaven and earth may pass away but my word by no means it will pass away. வானமும் பூமியும் கூட ஒழிஞ்சிடும், என் வார்த்தை ஒழியாது. ரைட். இப்போ ஜீனியாலஜி ஒரே ஒருத்தருக்கு இருக்குதுனாக்கா யாருக்குங்க, இயேசு கிறிஸ்து. இது அப்படியே ஆபிரகாமில் ஸ்டார்ட் ஆகி இயேசுல முடியும். லூக்கா வந்து ஆதாம் ஸ்டார்ட் பண்ணி ஜீசஸ்ல முடிக்கிறார். வாவ், கில்லாடிக்கிட்டு லூக்கா எங்க ஸ்டார்ட் பண்ணாரு, ஆதாம்ல ஸ்டார்ட் பண்ணி. இவர் மத்திய பிரகாரமா எங்க இயேசு சாதாரணமானவர்ல ஒரு ராஜகுமாரன், முடிசூடாமன்ன பெரிய பணக்காரனுடைய மகன். யாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாருங்க, ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து அந்த ஊர் ஜனம் சொன்னாங்க நீங்க பிரபு அப்படின்றாங்க. ஆபிரகாமுக்கு பார்த்து கர்த்தர் சொன்னா, உன் சந்ததியிலே ராஜாக்கள் எழும்புவார்கள், உன் சந்ததியில ராஜாக்கள். பாருங்க, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி. அதுல ஒரு ராஜாவா பிறந்தவர் தான் இயேசு ராஜா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ இயேசு ஒரு ராஜகுமாரன், ஒரு பெரிய பணக்காரனுடைய பேரன் அப்படின்னு காட்டுவதற்காக மத்திய எழுதுகிறார். அவர் யாருடைய குமாரன் பாருங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்சவளார். இங்கிலீஷ் The book of the generation of Jesus Christ. The book of the generation of Jesus Christ. The son of David. The son of David. The son of Abraham. The son of Abraham. அல்லாஹ் கோனிங்க. இப்போ அவர் ஆபிரகாமின் குமாரன். யாருடைய குமாரன்? ஆபிரகாமின். Say is the son of Abraham. Say son of Abraham. Is the son of Abraham. Son of Abraham. அவர் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரன். சத்தமா இல்ல, ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின். ஆபிரகாமுக்கு கர்த்தர் லேண்ட் கொடுப்பேன், இஸ்ரவேல் நாட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். Amen. He received the promise that he would receive the land, huge land,
பெரிய அந்த லேண்டு உனக்கு கொடுக்குவேன், உன் சந்ததி வந்து நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ போய், அவர் சொல்றார், நீ கால் மெதிச்சினேரு, கிழக்கு மேற்கு அலைஞ்சு திரி, நீ கால் படுற இடத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். இன்னொரு இடத்த சொல்றார், நீ நோக்கி பாரு, எவ்வளோ தூரம் பார்க்க அவ்வளோ தரேன்றார். ஆமென் 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 ஆமென். ஆமென். ஸோ ஆபிரகாம் லேண்டுக்கு சொந்தக்காரன். ஒன்றும் தெரியுங்களா, இங்கே உட்கார்ந்து இருக்க நான் கூட இயேசு கிறிஸ்து மூலமாய் அதே ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்லப்படுகிறது. அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் லேண்டு கொடுத்தாருன்னா கட்டாயம் உங்களுக்கும் லேண்டு நிச்சயமா தருவார். நிலத்தை தருவார், பூமியை தருவார், கழனி தருவார், வீடு கொடுப்பார், சொந்த வீடு தருவார். கர்த்தர் விசுவாசல கையை தட்டுங்க. ஆமென் 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 ஆமென். எத்தனை பேர் கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு லேண்டு கிடைக்கும், வீடு கிடைக்கும், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். என்னங்க நீங்க உங்களை பத்தி சொல்றது, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். யார் பிள்ளைகள்? என்ன இருக்குது? நான் இருக்க கலாத்தியர் 3 அதிகாரம் பாருங்க. 3 அதிகாரத்தில் லாஸ்ட் வசனமா பாருங்க. 3 அதிகாரம் 3rd சாப்டர் சொன்ன படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால், நீங்கள் 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 உங்களை பத்தி தான் பேசுது. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும். யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. ஏன்னா அவர் ஆபிரகாமின் குமாரன். ஆமென். நீயும் அவருக்கு குமாரன் தான் சொல்லுது. ஆமென் ஆமென். ஏன்னா அவர் இருக்கிற மாதிரி தான் நீ நானும் இருக்கிறோம். எஸ். as he is so we are in this world. அவர் இருக்கிற வண்ணமா இருக்கிறோம். இங்க பாருங்க, ஒரு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி பார்த்தங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும். யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு அடுத்த வாரிசு நீங்க தானா? ஆமென். சுதந்திரவாளிகள். ஆமென். சுதந்திரவாளினா உங்களுக்கு தான், அவனுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் வரப்போகுது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தின்படி சுதந்திராயும் இருக்கிறீர்கள். இங்கிலீஷ். And if you be Christ, if you belong to Christ, நீ கிறிஸ்துவுக்கு சொந்தமானால். ஆமா, எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுங்க. நீங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாமல் அல்லது இயேசுவை அறியாமல் ஒரு காலம் நீங்க வர மாட்டீங்க. ஆமென். ஹalleluya. நீங்கள் கிறிஸ்துவர்கள் சொல்ல, கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். if you are Christ, if you be Christ அப்படினா கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களானால் then you are Abraham's seed. ஆமென். who are you? You are the Abraham seed. நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், சந்ததிகள். seed according to and his according to the and promise. heirs according to the promise. You are the heir of Abraham. ஆபிரகாமுடைய அடுத்த வாரிசு, சுதந்திரவாளிங்க. ஆமென். ரைட்டுங்களா? சரி, அப்ப ஆபிரகாம் மூலமா அந்த ஜனங்களுக்கு லேண்ட் கிடைச்சிச்சு. ரைட்டுங்களா? அதுதான் உங்களுக்கும் ப்ராமிஸ். தான் வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. உங்களுக்கு லேண்ட் கிடைக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். ரொம்ப நல்லவங்க நீங்க தான். வானான்றீங்களா? ஆமென் ஆமென். நான் ஒரு 100 ஏக்கர் நேரம் வேணும்னு பார்த்து நிற்கிறேன். கேட்டாங்களா? இன்னைக்கு நம்ம சர்ச் சார்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமென். யாரோ எப்படியோ வாங்கி எப்படி ஒரு ஏழைங்கள்லாம் பிச்சு தின்றானுங்க. ஹாஸ்பிட்டல்ன்ற இதில் வந்து சும்மா பில்லு போடுறது, செத்துட்டவங்களை கூட ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டுன்னு காசு வாங்குறாங்க. இதெல்லாம் நம்ம அதே கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம நடத்தணும்னா கரெக்டாக நம்ம நடத்துவோமே. அதான் நம்ம நடத்தாதனால தான் எவனும் நடத்துறான், நானும் தப்பாக நடத்துகிறான். அதனால் ஒரு 100 ஏக்கர் லேண்டை கொடுப்பா அப்படின்னு கேளுங்க. நீங்கள் எங்கள் பாஸ்டர் கொடுன்னு கேளுங்க. ஆமென். ஆமென். ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டலாம், பைபிள் காலேஜ் கட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆமென் ஆமென். கர்த்தர் சொல்றா, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று, அவருடைய தான். அது வேற யாருக்கு? உங்களுக்கு தான் தருவார் அவர். சரி விடுங்க. அப்ப லேண்டுக்கு சொந்தக்கார் நீங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். நெக்ஸ்ட் அப்படியே போலாம். பேக் டு பெவிலியன். மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான. இப்போ தாவீதின் குமாரன் அவர். யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். என்னங்க நான் சொல்ல புரியுதா? அவர் ஆபிரகாமின் குமாரன். நெக்ஸ்ட் தாவீதின் குமாரன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாருடைய குமாரன்? ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாம் எதுக்கு சொந்தக்காரன்? லேண்ட் நிலத்துக்கு. ஆமென். நெக்ஸ்ட் நவ ஹி இஸ் a son of David. அவர் தாவீதின் குமாரனாகிய
இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இங்கிலீஷ். The book of the generation of Jesus Christ, the son of David, the son of David, the son of Abraham, the son of Abraham, son of David. எல்லாம் say son of David, son of David. தாவீதின் குமாரன் சொல்லுங்க. தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன். இன்னொரு இடத்துல ஜீசஸ் அவரே பேர் வச்சுக்கணும். அவர் பேர் தாவீதுன்னு சொல்வார். எசேக்கியேல் புக்ல என் பேர் டேவிட்னு சொல்வார். அதனால தான் அவன் எவ்வளோ இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அவன் பேரை வச்சுக்கிறான். என் பேர் டேவிட், நான் டேவிட்ன்ற. கடவுள் பாருங்க, எல்லாம் கடவுள் பேரை வச்சுக்கிறாங்கன்னா இவரு தாவீது பேர் அவரு வச்சுக்கிறார். ஆமென். தெரியுதுங்களா? எல்லாம் ஏசுபாதம், ஏசுதாஸ், எல்லாம் ஏசு. அவர் வந்து நம்ம பேர் வச்சுக்கிறாராம். உனக்கு புரியல, மரம் மண்டுங்க என்னத்த நான் சொல்றது. ஆமென். அவர் தாவீதின் பேர் வச்சார். நீ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷெப்பர்ட் இது அந்த ஷெப்பர்ட் சாப்டர் 34 அதிகாரம் இதில் என்னது எசேக்கியேல்ல நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிறார் தாவீது, நான் தாவீதை எழும்பி வர பண்ணுவேன். அவர் பெயர் தாவீது. ஆமென். சரி, இப்போ நான் நிப்பாட்டுறேன், நான் அதெல்லாம் விட்டுருங்க. தாவீதுக்குமா தாவீதுனாக்கா இஸ் அ லீகல் ஹேர் டு சிட் ஆன் த்ரோன். ஆமென். டு ஆக்குபை த த்ரோன். ஆமென். த்ரோனுக்கு சொந்தக்காரர் தாவீது. யாருனாக்கா பெரிய ராஜா. கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன் வம்சம்லாம் ராஜாக்களை தான் இருப்பாங்க. அவங்க எனக்கு உண்மையாக நந்தானுங்கனாக்கா அவங்க அந்த த்ரோன்னாக்கா சிங்காசனம். சிங்காசனத்தில் உன் பிள்ளை எல்லாரையும் உட்கார வைக்குவேன். அந்த சிங்காசனம் மேலே உட்காராத ஒரு பிள்ளையும் இருக்க மாட்டாங்க. உன் சந்ததியிலேருந்து ஒருத்தன் உட்கார வைக்குவேன். நிலையான த்ரோன், நிலையான ஆட்சி, நிலையான ராஜாங்கம் உனக்கு நான் தருவேன்னு சொன்னார். ஆமென். ஆமென். அப்போ தாவீதுடைய குமாரன் சொன்னா அவர் தான் த்ரோனுக்கு சொந்தக்காரர். அவர் தான் சிங்காசனத்துக்கு சொந்தக்காரர். அவர் தான் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். அவர் தான் ராஜா. ஆமென். ஆமென். அதனால தான் மத்தேயு 1 அதிகாரத்தில் இப்படி பார்த்தோம். 2 அதிகாரத்தில் எடுத்தவனையும் யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே தேடின்னு வராங்க. குழந்தை பிறந்தவனையும் யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்காரு, அந்த ராஜாவை பிறந்தவர் எங்கே? நாங்கள் ஈஸ்ட்ல கிழக்கு தேசத்துல இருந்து வரோம். அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம். நார்மலாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்கை இல்லை. இந்த வானம் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. இட் இஸ் அன்யூஷுவல். வி see some star arising from the direction. அங்கே கிழக்கில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஸ்டார் வித்தியாசமாக இருக்குது. யாரோ ஒரு ராஜா பிறந்திருக்கார், யாரோ ஒரு ராஜா. அதனால தான் இந்த ஸ்டார் வந்து இருக்குது. அதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்போ ஏன்னா பைபிளில் வந்து மேசியா வருவார்னு எழுதி இருக்குதுல்ல, அதனால மேசியா வந்து எருசலேமில் தான் வருவார், அதுதான் வந்து தேடி வந்திருக்கோன்ட்டு எருசலேமுக்கு போனாங்க. இறங்க வானசாஸ்திரிங்க, அவர் ராஜா. ஆமென். ஆமென். அவர் ராஜாங்க. ஆமென். அதனால தான் யாருடைய குமாரன்? தாவீது. அப்போ தாவீது வந்து அந்த த்ரோன்னாக்கா என்னங்க? சிங்காசனத்துக்கு இல்லை, ராஜாசனத்துக்கு சொந்தக்காரன். அப்போ தாவீதின் குமாரனும் ராஜாவாகிறதுக்கு இல்லாட்டி சிங்காசனத்துக்கு சொந்தக்காரன். இஸ் a legal heir to occupy the throne because David was a great king. ஆமென். இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டில் பாருங்க, கவனிச்சுங்க, இஸ்ரவேல் நாட்டு கொடியில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டு கொடியில் அசோகா சக்ரா இருக்குது இல்லைங்க? அசோகா சக்ரா ப்ளூ கலரில் அது சக்கரம் போட்டிருப்பாங்க. நம்ம தேசம் இந்திய ஃப்ளாகில். ஆனால் அவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 6 மூலை நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. எத்தனை மூலை? 6 corner star, ப்ளூ இன் கலர். அதுவும் ஒயிட் ஃப்ளாகில் ப்ளூ கலரில் அந்த இருக்கும். அது கேட்டு பாருங்க, இது யாருனாக்கா அவங்க சொல்லுவாங்க, திஸ் இஸ் ஸ்டார் ஆஃப் டேவிட். ஒரு ஸ்டார் ஆஃப் டேவிட். இது வந்து தாவீதின் நட்சத்திரம். தாவீது யாருங்க? ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன். சாதாரண ஆடு மேய்க்கிற பையன். கர்த்தர் சொன்னார், என்னை நம்பி வாப்பா, என் பின்னாடி வாப்பா, ஆடு மேய்க்கிற உன்னை மனுஷரை மேய்க்கிறவனா நான் மாற்றுவேன், ஜனத்தை நடத்துக்கணும் நான் முன்ன மாற்றுவேன். எங்க கொடியில தூக்கி வச்சாருங்க எங்க அப்பா அவரு. கர்த்தரை நம்பி ஒரு குடும்பம் வந்தா வெக்கப்பட்டு போகாது. கர்த்தரை நம்பி வருகிற குடும்பம் நடுத்தருல நிக்காது. கர்த்தர் உன்னை கொடியாய் வைப்பார், ஜனங்களுக்கு பிரகாசமா வைப்பார். நான் பார்த்தங்க, அவரை நம்பி கீழே போனேன்னு சொன்னவங்க ஒருத்தரும் இல்லவே இல்லை. அவர் கைவிட்டது சரித்திரமே இல்லை. ஆமென். தாவீது சொல்றான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன். இதுவரைக்கும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதா நான் பார்க்கல என்றான். நான் இளைஞனா இருந்தேன். I was saying now I am become old. David says, I was saying now I am become old. So far I have not seen that righteous forsaken and the children of the righteous people begging for bread. I never seen in my life, he says. இதுவரைக்கும் நான் பார்த்தல.
எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு நீதிமானுடைய சந்ததி, கர்த்தரை நம்புற சந்ததி பிச்சை எடுத்ததை நான் பார்த்தல. கர்த்தர் இது ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, உன் சந்ததி பிச்சை எடுக்காதுங்க, நீங்க அநேகருக்கு கொடுப்பீங்க, நீங்க அநேகருக்கு கொடுப்பீங்க. தாவீதை உயர்த்தின தேவன், சாதாரண ஷெப்பர்ட் பாயை உயர்த்தின தேவன் கர்த்தரோட உயர்த்துவார், உன்னை கொடியில வைப்பார். ஆமென் ஆமென் ஆமென். You will be like a banner. நீ பேனரா இருப்ப. அவர் தாங்க நம்ம அப்பா, நம்ம உயர்த்துகிற தேவன். ஆமென். இதுக்கெல்லாம் வந்து ஆமேன் சொல்லணும், உன்னை உயர்த்துகிற தேவன். ஆமென். அவர் பேசினாட்டும் இப்படின்னா உயரே முடியாது அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ஆமேன் ஆமேன் சொன்னா அதெல்லாம் எனக்கு தான் சந்தோஷம். இன்னும் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாக்குத்தத்தம் அவங்க வந்து நேரத்தை வந்து காணிக்க போடுறாங்க. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான், இந்த பாஸ்டர் இது காணிக்க, அந்த வாக்குத்தத்தத்தை காணிக்க போட்டு நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு இலவசமாக வேணாம். ஆமேன். ஓடி வராங்க. இந்த எனக்கு இன்னைக்கு கர்த்தர் பேசினார், அதுக்கு நான் காணிக்க போடுறேன். ஆமென் ஆமென். எங்கப்பா சார் இங்க நடக்கும் கண்டிப்பா நடக்கும். ஆமென். விசுவாசத்துல எஸ். ஆமா இதெல்லாம் ஆமென். ஓகே. அப்ப ஆபிரகாமின் சந்ததியாகிய குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. ஸோ தாவீது வந்து ராஜகுமாரன். ஸோ உங்களை பத்தி பைபிள் என்ன சொல்றது, உங்களை பத்தி அதுவும் நம்ம பார்த்துக்கலாமே. கமான், புக் ஆஃப் ரெவலேஷன் நான் எடுத்துன்னு வந்து ஒன்மே போஸ்ல புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம் பாருங்க. 5-6. உண்மையுள்ள சாட்சியும், ஓகே, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்கள் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்த வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நல்லா போனீங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. இன்னைக்கு பாருங்க, எவ்ரி சண்டே நமக்கு திருவிருந்து இருக்குது. எவ்ரி சண்டே, எல்லா ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து. உங்களை அந்த அதான் மைக்ரானா ஒமிக்ரான் கிட்ட இருந்து காப்பாற்ற போறது இதுதான் பரிசுத்த திருவிருந்து. இதுதான் அதுக்கெல்லாம் வேட்டு வைக்கிறது. ஆமென் ஆமென். கை தட்டுங்க. ஒமிக்ரான்ல இருந்து காப்பாத்தும். அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். ஆமென் ஆமென். பைபிள் சொல்லுது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. என்னங்க நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து? இங்கிலீஷ்ல வந்து 5th verseல இருக்கும், அதனால தான் 5th சொல்லிட்டேன் நான். அதுல எப்படி இருக்கும், he loved us இருக்கும். பாருங்க, to him who loved us and washed, பாருங்க, to him that loved us, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம். ஆமென் ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அதேதான் பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த குமாரனையே தந்தருளி, குமாரனையே பிள்ளையா பிறக்க செய்தாராம். ஒரு குழந்தையா உனக்காக எனக்காக கொடுத்தார். அந்த குமாரனே தந்தருளி இவ்வளவாய் உன்மேல் அன்பு கூர்ந்தார். யாரு? தேவன். உன் மேல நான் அன்பா இருக்கிறேன். எப்படி காட்டுறது? என் மகனே நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். என் சொந்த குமாரனே கொடுக்குறேன். நீங்க யாருன்னா இருக்கிற ஒரு குடும்பத்துல யாருன்னா உங்க பிள்ளைகளை கொடுக்க முடியுமா? அதுவும் மறிக்கிறதுக்கு, சாவறதுக்கு, உங்களுக்கு பதிலாக பலி ஆகிறதுக்கு யாருன்னா கொடுப்பீங்களா? சதீஷ் பாஸ்டர் கேட்டாக்கா தொட்டி எட்டி வச்சு தொத்தின்னு வர்றார், மைக்கில் அடிப்பார். மாறன் பாஸ்டர் கேட்டோம்னா 2 பிள்ளைக்கு ஒன்று குத்துறையா அப்படின்னாக்கா கட்சி துப்பிடுவார். என்கிட்ட கேட்ட வந்துட்டு போறீங்க, பளிச்சுன்னு குத்துருவேன் நான். ஓகே, கவனிக்கா. அதனால யாரும் நம்முடைய சொந்த பிள்ளையை கொடுக்க மாட்டோம், யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பலியிடுறவங்க கூட பக்தி வீட்டு குழந்தைய பிடிச்சி வெட்டி போடுறான், மோசமானவங்க. ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா, உன் மேல என் மேல அன்பு கூர்ந்தனால சொந்த குமாரனே கொடுத்தார். சொந்த குமாரனே உனக்காக எனக்காக கிறிஸ்துமஸ் தினத்துல பிறக்க வைத்தார். சொந்த குமாரனே கொடுத்தார். இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே. இயேசுநாதர் சிலுவையில் தொங்கும் போது கவனிங்க, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கார். கீழே கூப்பிடுறாங்க, நீ உண்மையான தேவகுமாரனானா இறங்கி வா. If you really the son of living God, come down from the cross, then we will believe in you. நீ இறங்கி வா, உண்மையான தேவகுமாரனா இறங்கி வா. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர் சண்டை போட்டுனே இருந்தாங்க, நான் அமைதியா இருந்தேன் பாஸ்டர், கொஞ்சம் கூட நான் வெளியே வரல. என்னதான் வரும், என்ன நீங்க பிரசங்கம் பண்ணீங்களா? அமைதியாக தான் இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, ஞாபகம் இருந்தா வெளியே வாடா அப்படின்னாங்க. பாரு, காய இருக்கிற கத்தி தூக்கின்னு வந்துட்டேன் பாஸ்டர். காய இருக்கிற கத்தி தூக்கின்னு வந்துட்டாரான். ரோசம் பொறுக்க முடியாது. ஆமென். அப்படிதான் எங்க லைன்ல ஒரு சண்டையில் எங்க வீட்டு கத்தி எடுத்துன்னு ஒன்று
கடன் வாங்கின்னு போயிட்டு அவங்க வீட்டுக்கு கடன் வாங்கின்னு போனாங்க. அந்த கத்தி எத்தனை ஒருத்தர் ஓட்டுக்கிறார். லாஸ்ட்டு கத்தி வரவே இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான். கத்தி போச்சு, எங்களுது போச்சு. அது அந்த காலத்து கதை. ரைட், ஏதோ சொல்கிறேன் நான். கவனிங்க. ஆமேன். எங்கள் ஃபாதரு, மைதிலி அவங்க அப்பா எல்லாம் வந்து ஒர்க் ஷாப்பில் தான் வேலை செய்வாங்க. ஒர்க் ஷாப்பில் எல்லாம் வேலை செய்யறதுக்கு நிறைய கத்தி கிடைக்கும். கத்தியெல்லாம் செய்து எடுத்துன்னு வருவாங்க. தோசைக்கல், தவா, இது மாதிரிலாம். அது மாதிரி ஒரு கத்தி ரொம்ப அழகாக எங்கள் அப்பா செய்துட்டு வந்தார். அதை வந்து ஒரு அங்கே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பக்கத்தில் அங்கே பக்கத்து வீடு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கத்தி வேணும்னாங்க. சரி, புது கத்தி கேட்குறாங்களேப்பா, குத்தம். அது அந்த டைமில் கரெக்டாக சண்டை அவங்களுக்கு வந்து இந்த கத்தி தூக்கின்னு அவர் ஓடி போலீஸ் பிடின்னு போச்சுங்க. கத்தியில் அது போச்சுங்க. ரைட், விடுங்க. இவ்வளோ பெரிய கதை சொன்னேன் பார்த்தியா? என்னத்துக்கு ஏசுநாதரை சிலுவை விட்டு இறங்கி வான்றான், கூப்பிட்றான். சப்போஸ் ஏசுநாதர் சிலுவையில் விட்டு அவர் ஆமாடா நான் தேவகுமாரன் தான்ட்டு அவர் காமிச்சார், அவர் வல்லமை காமிச்சிருக்கலாம். ரைட்டுங்களா? ஈஸியாக கையில் இருக்கிற ஆணி இப்படி பிடிங்கிட்டு இருக்கலாம், இங்கே பிடிங்கிட்டு இது பிடிங்கிட்டு நேரம் வந்து விட்டு என் தாய்க்குள்ளமே உங்களை காப்பாற்ற அப்படின்னு வந்துட்டுருக்கலாம். ஜீசஸ் இல்லை, அவர் அங்கேயே இருந்தாராம். அவர் அங்கேயே இருந்தார் பாரு, அதுதான் என் மேலே அன்பாக இருக்கிறது. அவர் என் மேலே உன் மேலே அன்பாக இருந்தால்தான் அங்கே இருந்தார். எவ்வளோ நிந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே இருந்தார். அதான் பைபிள் சொல்லுது, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நெக்ஸ்ட், தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி. யாருடைய ரத்தம்? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம் இல்லை, பக்தி வீட்டுக்காரன் ரத்தம் இல்லை. பைபிள் சொல்லுது அவரு தமது ரத்தத்தினால். தமதுனா அவருடைய ரத்தம். இது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி இருக்குதா இங்கிலீஷ்ல? To him that loved us and washed us from our sins. He washed us from our sins in his own blood. In his own blood. எல்லாம் own blood ன்னு சொல்லுங்க. Own blood. என்னங்க own bloodனா? சொந்த ரத்தம். அவர் தமிழ்ல நல்லா இல்ல, தமிழ்ல அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவினார். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லுது அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை என்ன கழுவினாராம். சொந்த ரத்தம். He has washed us with his own blood. Own blood. சொந்த ரத்தம். He loved us and washed us with his own blood. அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார், சொந்த ரத்தத்தினால நம்மை கழுவினார். நம்முடைய பாவங்களார கழுவினாராம். இப்போ உங்ககிட்ட பாவம் இருக்குதா? இயேசுவின் ரத்தத்தை காட்டிலும் பெரிய பாவம் உண்டா? நீ சொல்லலாம், இல்லை பாசா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, அந்த சமாரியஸ்திரிக்கு கூட 6 புருஷன் தான், எனக்கு நிறைய இருக்குது, நான் என் விஷயம்லாம் உனக்கு தெரியாது பாசா, எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், என்னை பற்றி தெரியாது பாசா, எவ்வளோ மோசமான பெண்ணு, எவ்வளோ மோசமான பையன் அப்படியெல்லாம் சொல்லலாம். நீ எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தை காட்டிலும் உன் பாவம் பெருசு இல்லைங்க. இயேசுவின் ரத்தம் பெரியது, உன் மீட்பர் பெரியவர். உன் பாவத்தை காட்டிலும் உன் மீட்பர் பெரியவர், உன் ரட்சகர் பெரியவர். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆமென். இல்லை நான் தவறுட்டேன் பாச, ரொம்ப தவறுட்டேன், கர்த்தர் என்னை பயன்படுத்த அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உன் தவறுதல் கர்த்தருடைய பிளானை மாற்றி போடணும்னு நினைக்காதீங்க. அவர் உன் மேலே வச்சாருப்பா பிளான், நீயே தப்பு பண்ணிட்டா கூட விட மாட்டாரு. கட்டாயம் அவர் பிளான் படி தான் நடக்கும், அவருடைய திட்டத்தின் படி தான் நடக்கும். வாட் எவர் த எரர் யூ மேட், வாட் எவர் த மிஸ்டேக் யூ மேட், தட் வில் நெவர் சேஞ்ச் அவர் லார்ட்ஸ் பிளான், வாட் எ பிளான் ஃபார் யூ. ஆமென். அவர் ஒரு காலம் தம்முடைய திட்டத்தை மாற்ற மாட்டார். உன் பாவம் அவருடைய திட்டத்தை மாற்ற முடியாது. உன் பாவத்தெல்லாம் மன்னித்து, உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து, அவர் உன் மேல வைத்திருக்க திட்டத்தை, உன் மேல வைத்திருக்க திட்டத்தை நீ கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஓ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அதனால கர்த்தர் என்னை விட்டுட்டு வேற யாரும் செலக்ட் பண்ணுவார். இல்லவே இல்லை. உன்னை அழைத்தவர் உன்னை கொண்டு தான் செய்வார். உன்னை அழைத்தவர் உன்னை கொண்டு தான் செய்வார். For he has called you for some purpose. He will fulfill that purpose only through you. Amen. Maybe in between you have done so many mistakes, sir. No problem. God never takes any mistakes of you in consideration. Amen. அவர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தாருன்னா என்னைக்கோ செத்துட்டு போங்க. அவர் நம்முடைய மிஸ்டேக்ஸே பார்க்கல, நம்முடைய குற்றங்களை பார்க்கல. குற்றங்களை பார்க்காத பரிசுத்தர். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நான் பாஸ்டர் 6ஆம் வருஷம் பாஸ்டர். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ரத்தத்தினாலே. அதை எப்படி படிக்கணும்?
அவருடைய சொந்த ரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். எதுக்கு எடுத்து தெரியுமா? தாவீது ராஜா, அதே பிள்ளைங்க நீங்க கூட இயேசுவின் ரத்தம் உங்களை ராஜாக்களா மாத்திச்சான், ராஜாத்திகளா மாத்துது. You are the kings and queens. You are the daughter of the most high God. நீ சாதாரணமான பிள்ளை இல்ல, பெரிய கடவுளுடைய சொந்த பிள்ளை, அவருடைய சொந்த மகள், சொந்த மகன், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்க நீங்க. இங்க சொல்லுது, அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நிறுத்துதான் அந்த ரத்தம்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. அப்போ நீங்க ராஜாக்கள், ஆசாரியர்கள். இந்த நீ ராஜாவானதும் ஆசாரியானதும் உன்னால இல்லைங்க, அவருடைய ரத்தம் உன்னை மாற்றினதான். அவருடைய ரத்தம், கை தட்டுங்க, அவருடைய ரத்தம் உன்னை ராஜாவாய் மாற்றிருக்குது, உன்னை ஆசாரியனா மாற்றிருக்குது, உன்னை ராஜாவாய் மாற்றிருக்குது, ஆசாரியனா மாற்றிருக்குது. என்ன தெரியுமா ஆசாரியனா? நீ தான் வந்து மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நீ தான் பரிந்து பேசணும், நீ தான் மற்றவர்களை இயேசுவிடத்துல கொண்டு வரணும், தேவனிடத்துல கொண்டு வரணும். அதுக்காக உன்னை பிரத்யேகமா லேவியனாக, ஆசாரியனாக கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். நீ பாவின்னு சொல்லலாம், உன்னை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன் பாவம் பெருசல, உன்னை கொண்டுதான் ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் ஊழியத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். உன் பாவம் தடையே அல்ல அதுக்கு. ஹல்லேலூயா. அப்ப ராஜாக்களை ஆசாரியராக்கினாராம். பாருங்க, சிலுவையில் இருக்கும்போது உன் மேல அன்பு கூர்ந்தார். சிலுவை விட்டு இறங்கி வரல. இறங்கி வந்திருந்தாருன்னா நீ நானும் ஏறி போயிருக்க முடியாது. அவர் சிலுவை விட்டு இறங்கிட்டு இருந்தாக்கா நீ நானும் ரட்சிப்பை பெற்று ஏறி இருக்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நீ நானும் ஏறணும்னா அவர் இறங்கக்கூடாது. அதை தான் செய்தார். இறங்காமல் இருந்தார். மானம், ஈனம், ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்தார் உனக்காக, எனக்காக. இன்னும் என்னதுங்க, எப்படிங்க பிரசங்கம் பண்ணிட்டோம்? மானம், ஈனம், ரோஷம், வெக்கம், சூடு, சொர்ண எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக இருந்தார். உன்னையை காப்பாற்றிக்க உன்னால் முடியலையான்னு கேட்குறாங்க ஒருத்தன். நமக்கு எப்படி ஏறிக்கோன்னு சொல்லுங்க? விருன்னு ஏறிச்சையான்றாங்க. வந்துச்சா எங்கே தான் வந்துச்சு? டென்ஷன் ஆகிட்டேன் இங்கிலீஷில் சொல்வாருங்க. டென்ஷன் ஆகிடையா? நல்லா தான் இருந்தாயா, திடீர்னு டென்ஷன் வந்துச்சு. ஆயா சொல்ல டென்ஷன் ஆகிட்டேன்னு கவனிச்சுங்க. எனக்கு அன்பாவில் நமக்கு எதுக்கு டென்ஷன் வருதுன்னா, டென்ஷனே ஏறலங்க. அவருக்கு அமைதியாக்குறார். நீ கடவுளான்னு ஒருத்தன் கேட்குறான், நீ தேவகுமாரனா, உனக்கு சக்தி இல்லையா? இன்னொருத்தன் சொல்கிறான், மற்றவங்களாம் அர்ப்பணம் செய்தியா, உன்னை நீ காப்பாற்றிக்கோ சொல்கிறான். நெக்ஸ்ட், நீ அப்படி செய்து நான் உன்னை நம்புறேன்றான். If you come down from the cross, then we will believe that you are really the Son of God. But Jesus did not heed their voice. He did not hear their voice. He did not come down from the cross. சிலுவை விட்டு இறங்குவேல. ஏன்னாக்கா அவருக்கு தெரியும், நான் சிலுவையில் அகோரமாக மறிச்சேன்னா தான் என் பிள்ளைங்களுடைய பாவெல்லாம் மன்னிக்கப்படும், என் பிள்ளைங்களுடைய அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்படும், என் பிள்ளைங்களுக்காக ரத்த சிந்த வந்து இருக்கிறேன். நான் சூர பெரிய ஆளுன்னு காட்ட வரல, என் பிள்ளைங்களுக்காக ரத்த சிந்த வந்திருக்கேன். நான் சூராதி சூரன் காட்ட வரல. அமைதியாக இருந்தார். அவர் சிலுவையில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவினார். உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுது. நெக்ஸ்ட், மன்னிக்கப்பட்ட அவங்க ரத்தம் என்னவா மாத்துச்சு? அவங்கள ராஜாக்களும் ஆசாரியர்களும். இங்கிலீஷ்ல பாருங்க, டு ஹிம்ல இருந்து படிமா. To him that loved us, to him that loved us and washed us from our sins, and his blood has washed us from our sins in his own blood. So he has washed us with his own blood, all our sins. All your sins have been remitted. All your sins have been taken away. எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு. Because the blood of Jesus cleanses from all sins. Amen. So he loved us. Next, he washed you with his own blood. Next, and has made us kings and priests to God. Oh, his blood has made us kings and priests to God. So you are not an ordinary guy, but Bible says you are the daughter, you are the son of the Most High God. Now not only Bible says that you are daughter and thing, his blood has made you kings. வரோம் கிங் தான் இருக்குது, குயின் இல்லைன்னா கிங். அதை அண்டர்ஸ்டாண்ட் நீ தான். ஏன்னா இயேசுநாதருக்குள்ள இன் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ மேல் அண்ட் ஃபீமேல். இன் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ மேல் அண்ட் ஃபீமேல். திஸ் வாட் புக் ஆஃப் கலேஷியன்ஸ் சேஸ். கலாத்திய நிருபம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. ஆத்மா, ஆத்மா என்ன தெரியுமா? சோல். அந்த சோலில் வந்து தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ், நோ மேல் ஆர் ஃபீமேல், ஜஸ்ட் யூ ஆர் அ சோல். கேட்டுங்களா? ஆத்மா, ஆண் ஆத்மா பெண் ஆத்மா இருக்குதா? இல்லை.
Male soul, female soul, no differential souls. That's why Bible says there is no difference between male or female in Christ. We are all one in Christ. We are all one in Christ. Hallelujah. அவருடைய ரத்தம் நம்ம ராஜாக்களா மாத்துச்சா. Next, he has made us kings and priests. Who are you then? Who are you then? நீ யார்? நான் ராஜா, நான் ஆசாரியன். சொல்லுங்க, நான் ராஜா, நான் ஆசாரியன். நீங்க ராஜாத்தின்னு சொல்லுங்க. ராஜாத்தி, நீங்க ராஜாங்க. கமான், நான் ராஜா, நீ? நான் ராஜா. கமான், இயேசுவின் ரத்தம் என்னை ராஜாவும் ஆசாரியமாய் மாற்றினது. எத்தனை பேர் கன்ஃபஸ் பண்ண போறீங்க? இயேசுவின் ரத்தம் என்னை ராஜாவும் ஆசாரியமாக மாற்றினது. இன்றைக்கு நான் ராஜா, நான் ஆசாரியன். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கைத்தட்டு, கைத்தட்டு. ஆமென், ஆமென், ஹalleluya. நீங்க யாருங்க? ராஜாவும் ஆசாரியன். இன்னும் ஒரு நமக்கு ஒரு கெத்து ஒன்னே ஒன்று. சரி, பெருமை ஒண்டி படக்கூடாது. உனக்கு எனக்கு பெருமை இருக்கக்கூடாது. அகந்த உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு God resists the proud. Bible says we should not have any pride at all. The pride that takes the people to the pit. Pitfall. ஒன்னே ஒன்றில் தான் உனக்கு எனக்கு ப்ரைட் இருக்கணும். We have to be proud about only one thing. That is, we are the children of the Most High God. In that we have to take pride. Amen. இதுல தான் நமக்கு பெருமை இருக்கணும், வேற எதுல இல்ல. நான் யாரு? நான் சாதாரணம் இல்ல, அந்த பெரிய கடவுள் எல்லேலியோனுடைய பிள்ளை. எல்லேலியோனுடைய பிள்ளை. எல்லேலியோன். My daddy God is the possessor of heaven and earth. Amen. எங்க அப்பா யாரு? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். Amen. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். Yes. வானத்தை பூமி படைச்சவர் மாத்திரம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். அவ்வளோ பெரிய கடவுளுடைய பிள்ளை நான். ஆமென். இதெல்லாம் தான் கர்வம்பா. நம்ம வேற எதுவுமே இல்லை. அந்த இதுல தான் இப்படி பண்ணோம். ஒரு பாஸ்டர் பண்ணாரு, நான் ஏஜி நாரு. நானே ஏஜி. ஏஜி நான் திரும்ப வயசாயிடுச்சு உனக்கு. கரெக்ட் தானே? உனக்கு வயசாயிடுச்சு, போயிட்டு போற. நல்ல வேலை கேஜிஎஃப் கார் பாஸ்டர் இல்லை. கொஞ்சம் பேர் ஏஜில் இருக்கிறது அவ்வளோ இது ஒரு கெத்து. நீங்களும் அப்படி ஆயிட்டீங்களா? ஏஜினாக்கா அசம்பிளிஸ் ஆஃப் காட்னு வாங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஏஜி. அதில் ஏஜில் இருக்கிற பாஸ்டருங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கெத்தை தான். நாங்கள்லாம் ஏஜ் தான், நான் எல்லாம் இன்னைக்கு ஏஜ் ஆகக்கூடாதுன்ட்டு விட்டோம். வாலிபனாக்கணும் வானாண்டு வயசாயிடுது. நீ ஏஜியா இருக்கிறதுனால எப்படி காட்டாத. இல்லை உங்கள் ஃபாதர் நான் எம்எல்ஏ மகன், எம்பி மகன், அதனால காட்டாத. உனக்கு எனக்கு ஒரே ஒரு கெத்து இருக்குதுன்னா அந்த அப்பாவுடைய பிள்ளை. ஓய், அந்த அப்பாவுடைய பிள்ளை. அதுக்கு தான் கெத்தா காலரை நான் துணியை நான் இழுத்து காட்டு. வேற எதுலையும் நமக்கு கெத்தே இல்லை. ஆமென். இதை பைபிளே பர்மிட் பண்ணுது. என் மேன்மை பாராட்டுகிற என்ன இந்த உலகத்தில் அறிந்திருக்கான் பாரு, என் நாமத்தை அறிந்திருக்கிறது நிமித்தம் மேன்மை பாராட்டட்டும். வேற எதுலையும் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா ராஜாக்கள் ஆசாரம் பண்ணிட்டாரா? இப்போ மத்திய 1 அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கிறோமா? வேற எங்கேயும் வரலையா? போயிடலாம்பா. 2வது வசனம் என்ன போகலாம்பா. மத்திய 1 அதிகாரம் 1 வசனம் முடிஞ்சிச்சா? அப்போ நம்ம ஆபிரகாமின் குமாரன் அவர், தாவீதின் குமாரன். அதே போல் நீ நானும் கூட ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமார், ராஜாவாக இருக்கீங்க அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு 3ஆம் வசனம் போங்க. இது யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். யூதா பாரேசையும் சாராயும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். மை இங்கிலீஷ். And Judas begot Paris. And Judas begot Paris.
And Zerah of Tamar. And Zerah of Tamar. And Paris begot Esrom. And Paris begot Esrom. And Esrom begot Aram. ஓகே, ஜூடா யூதா பாரிசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். அவங்க ஒய்ஃப் பேரு தாமார்னுக்குதாங்க, அப்படி தானேங்க, பெற்றான். இங்கிலீஷ்ல பாருங்க. And Judas begot Paris. And Zerah of Tamar. தாமார். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி சொல்றேங்க. பைபிள் இப்படியெல்லாம் கதை இருக்கும். பைபிள் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப அருமையான கதை. இப்போ அதை ரொம்ப பேசுவோம், கொரியன் ட்ராமா, சைனீஸ் ட்ராமா. கண்ணே மாடு தெரியாது, உங்களுக்கெல்லாம் தெரியாது, அது எங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு ஒரு சைனீஸ் ட்ராமாலாம் இருக்கும். ரொம்ப அந்த ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் கொரியன் ட்ராமா ரொம்ப நல்லா இருக்குமா. அதுக்காக இப்போ கொரியன் ட்ராமான்னு போட்டு பார்த்துன்னு போகிறீங்க. கவனிங்க, சைனீஸு இந்த கொரியன் ட்ராமாலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த ட்ராமாவில் கூட இந்த மாதிரி கதை கிடைக்காது. ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். யூதா காட்லி ஃபேமிலி, கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பம். அவங்க அப்பா வந்து பாஸ்டர், பெரிய பாஸ்டரு, தேவனை முகமுகமாக தரிசித்தவர், தேவனோடு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரும். யார்? யாக்கோபு. அப்படியேப்பட்ட ஒரு காட்லி ஃபேமிலி. அந்த அற்புதமான குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஏன்னா யூதா, இவன் மூலியமாக தான், யூதா மூலியமாக தான் வந்து ஜீசஸே பிறக்கிறார். அந்த வித்து இவங்ககிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட? யூதா கிட்ட. பாருங்க, அந்த சீடை கர்த்தர் இது பண்ண. யூதாவுக்கு ஒய்ஃப் செத்துச்சு. என்னாச்சு? ஒய்ஃப் செத்துச்சு. இப்போ ஒய்ஃப் இல்லாதுக்கிறார். யார்? யூதா. யூதாவுக்கு 3 பையனுங்க. அவங்க பையனுக்கு ஒரு பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்ணி வச்சோன்னே அவன் ரொம்ப கெட்டவனா. அவங்க ஒய்ஃப் தான் இந்த தாமார், யூதாவுடைய மருமக தாமார். நான் பாஸ்டர் எங்கெங்க வந்து என்னென்ன பண்ணுறீங்கன்றீங்களா? யூதாவுடைய மருமக தான் யாருங்க? தாமார். பெரிய பையன் கல்யாணம் பண்ணி வச்சார். அவன் ரொம்ப கெட்டவனானா கர்த்தர் கொண்டுட்டாருன்னு. இப்படி நம்ம கர்த்தர் உயிர் கொடுக்குறாருன்னு தான் பார்க்குறோம் சில இடத்துல எப்படியும். ஆனால் அதான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும். ஒருத்தனை மேலேருந்து கீழே தள்ள முடியுமோ அவரால் ஒருத்தனை தூக்கி மேலே வைக்க முடியுமா? இப்போ நம்மளெல்லாம் தூக்கி மேலே போயின்னுங்கிறாரு. எவ்வளோ பேரை இறக்கி விட்டாரு, உன்னெல்லாம் தூக்கின்னுங்கிறாரு. நீ உன்னை இறக்க மாட்டாரு, ஏன்னா நீ அவருடைய சொந்த பிள்ளை. ஆமென். சொந்த பிள்ளைகள்லாம் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. David waxed stronger and stronger and stronger. David grew from strength to strength, from riches to riches. தாவீது வர 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 விருத்தி அடைந்தானா. இது ஒரு வாக்குத்தத்தமா நீங்க வெச்சுங்க. நீங்க வர வர உங்க குடும்பம் இப்படி கீழே போவாது, வர வர உங்க குடும்பம் மேல தான் போகும். வர வர நீங்க விருத்தி அடைவீங்க, வர வர விருத்தி அடைவீங்க. இந்த கிறிஸ்துமஸ் செய்தி கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் நான் வர வர விருத்தி அடைவேன்னு சொன்னான். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் குடும்பமும் வர 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 விருத்தி அடைவோம், வர 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 பெரியாளாவோம், விருத்தி அடைவோம். ஆமென். Bible says David waxed stronger and stronger and stronger. அவன் பெரியாளாயினே போனே தானா. ஆமென். அவன் பெரிய பணக்காரன் ஆயின் பண்ணான். அதே தான் யாக்கோபு பத்தி சொல்லுது, அதுதான் ஈசாக்க பத்தி. அவன் பெரிய ரிச்சஸ்டா மாறினானா. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் உனக்கு தரார். ஆமென். இந்த காலவேளை இயேசுவை நம்பி வந்திருக்க உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம். ஆமென். சொல்லுங்க, நான் வர வர பெரிய ஆளா தான் ஆவேன். ஆமென். கீழே போக மாட்டேன். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் நக்கின்னு தான் போகணும், தொச்சின்னு தான் போகணும். எவனா சொன்னானா? நீ போயிடுவ பேட்டா, தொச்சனோ நக்கினோ போறது நீ. நாங்க வர 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 நாங்க மேலுக்கு போய் நிற்போம். நாங்க மேல தான் போவோம். எங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் நாங்கள் மேலே இருப்போம். We have the promise, we will above only. Amen. Only. Amen. அந்த காலத்துல கில்லி ஆடுறவங்களுக்கு ஒன்று தெரியும். கில்லி பட்டுச்சுனாக்கா ஒன்லின்னு வாங்க. ஒன்லின்னு அவன் சொல்லுவான் 2 இட்லி ஒரு சாய் ஆனுவான். அந்த காலத்துல கில்லி ஆடணும்னு தெரியும். ஒன்லின்னு 2 இட்லி ஒரு சாயா, ஒன்லி 2 இட்லி. ஏன்னா அது வந்து ஹோட்டலில் பேசுகிற பாஷை.
என்ன வேணா ஒன்லி 2 இட்லி ஒரு சாயாண்ணா. அதான் ஒன்லி என்னன்னா 2 இட்லி ஒரு சாயா. இங்கே ஒரு ஒன்லின்னு இருக்குது. யூ வில் அபவ் ஒன்லி. இங்கிலீஷ் பைபிள் சொல்ல யூ வில் அபவ் ஒன்லினா மேலே தான் இருப்ப, கீழே இறங்க மாட்ட. கர்த்தர் உன்னை மேலே வைப்பாருன்னு சொல்ல, மேலே தான் இருப்ப, நீ மேலே தான் இருப்ப. தாமரா ஓ அவன் அயோக்கியன் செத்துட்டான். யாரு? பெரிய பையன். அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லுனாக்கா, எப்போ பையன் செத்துறான பெரிய பையன், அந்த அன்னிக்கு வாழ்க்கை கொடுக்கணும். சப்போஸ் தம்பி இருந்தால் அவன் வாழ்க்கை கொடுக்கணும், தம்பியை வந்து வாழ்க்கை கொடுக்கணும்னு. சார் ரெண்டாவது பையனை இந்த யூதா கட்டி வைக்கிறார். கட்டி வச்சோம். அவன் அயோக்கிய பையனா பண்ணா, அண்ணனுடைய சந்ததி வரக்கூடாது, குழந்தைய பொறுக்கூடாதுன்னு ஒரு மெத்தட் அவன் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கணும். வேற என்ன சொல்லிட்டேன் நான், அது வேற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மறைச்சி சொல்றதுக்காக அவன் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கணானா. கொஞ்சம் பேர் தெரில தானே, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும், குழந்தை பிறக்காத மாதிரி. அந்த பிளான் அடாப்ட் பண்ணுறான். அன்னி குழந்தை பிறக்கக்கூடாது, அது பிறந்தா அண்ணன் கணக்கு அப்படின்னு. அவனையும் கர்த்தர் கொன்னுட்டாரான். இது 2 பேரை கொன்னுட்டாரு. இப்போ யூதாவுக்கு பார்த்தான், ஃபஸ்ட்டு பையன் அந்த பொண்ணு கட்டி வச்சேன், அவன் செத்துட்டான். செகண்ட் பையன் கட்டி வச்சேன், இருக்குது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு. மூணாவது பையன் ஒருத்தங்கிறான். இப்போ அவன் குத்தாக அவன் ராசி அப்படியா பட்டுது, அவனும் செத்துருவான்ட்டு யூதா பயந்துட்டான். பயந்துட்டு அந்த பையனை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தன் மருமகளுக்கு 3வது பையனை கொடுக்கல. அந்த பையன் பொண்ணுக்கிட்ட சொன்னான், அம்மா என் பையன் ரொம்ப சின்னவனாகிறான், இவன் வளர்ட்டும், வளர்ந்தவனே நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டு அப்படின்னு துரத்திட்டான். யார்? யூதா. இது மாதிரி கதை உலகத்தில் கேட்டுக்கிறீங்களா? இதெல்லாம் பைபிள் இருக்குது. அனுப்பிச்சிட்டோன்னோ இந்த பையன் வளர்ந்துட்டானா. யார்? 3வது பையன். இந்த பொண்ணு 3வது பையன் வேணும்னு பார்த்துன்னுக்குது. ஆனால் யூதாக்கு பயம், ஃபஸ்ட்டு பிள்ளையும் அவுட்டு, செகண்ட் பிள்ளையும் அவுட்டு, 3வது பிள்ளை குத்தா அவனும் செத்துருவான், நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மறைச்சி விட்டான். இப்போ யூதாவுடைய ஒய்ஃபு இந்த டைமில் செத்துடுச்சு. இவர் ஆடுங்களை வந்து அவங்க நிறைய ஆடு வச்சுருக்கிறாங்க. ஆடுங்களை வந்து மயிர் கத்திரிக்கணுமா, என்னதை முடி ரோமத்தை அதை ஷேவ் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்க, சொட்டரு இதெல்லாம் பண்ணுவாங்க, கம்ளி. அதுக்கு வந்து அவர் இட்டுன்னு போனார். போகும்போது நதி ஓரத்தில் அப்படின்னு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாரு. இந்த ஊர், இந்த லேடி ஊரை கிராஸ் பண்ணி போகிறாரு. இவன் வர்றது வந்து மாமனார் வர்றது மருமகளுக்கு தெரிஞ்சிச்சு. இவன் என்ன பண்ணாலாம், ஒரு வேசியுடைய ட்ரெஸ்ஸு, அது எப்படின்னு தெரில, ஒரு முக்காடிட்டு கொண்டு முகத்தை காட்டாமல் நான் மேக்கப் எல்லாம் போட்டுக்கின்னு அந்த ஒரு கல்லுக்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து இருக்கா. இந்த யூதா அப்படி போனா பாருங்க, அவள் வேறு லேடி, தப்பான லேடி, ஒரு வேசி, ஒரு ப்ராஸ்டிடியூட்டை அப்படின்னு நினச்சிக்கினேன். யூதா போயிட்டு என்ன பண்ணுறாரு, இது மாதிரி அந்த லேடிக்கிட்ட இது மாதிரி நீ எனக்கு ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் அப்படி இப்படின்னு. அவள் சொல்கிறா, நீ என்ன கொடுக்குற, நான் உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தரேன் அப்படின்றான். ஆட்டுக்குட்டி இல்லை அதெல்லாம் முடியாது, நீ போயிட்டு வந்து ஆட்டுக்குட்டி தரேன்ற. இப்போ என்ன கொலைன்னா அவர் போட்டுக்கிற மோந்தத்தை கட்டி கொடுத்துட்டார். மோந்தத்தை கட்டி கொடுத்து ஒரு ராடு, அது மேய்ப்பனுடைய கோல் ஏதோ ஒரு ராடு ஒன்று வச்சுக்கிறாங்க, அதை கொடுத்துட்டு ரைட்டு 2 பேரும் இருந்துட்டாங்க. போயிட்டோன்னே திரும்பி இவர் வரார். அந்த லேடிக்கிட்ட மோதிரம் கொடுத்துருக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விசாரிக்கார். அவங்க ஃப்ரெண்டெல்லாம் விட்டு அந்த லேடிக்கிட்ட வாங்கி வந்துருங்கப்பா அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு வந்தாக்கா அது மாதிரி பொண்ணே இல்லை இந்த ஊர்லன்றாங்க. அது மாதிரி பொண்ணே இல்லை, மோதிரம் போயிடுச்சே, இந்த கோல் போயிடுச்சே அப்படின்னு பயப்படுறாரு. சரி மானம் கப்பல் ஏறதுக்கு முன்னே போயிடலாம் இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டார். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, எதுவும் தெரியாது. போயிட்டேன்னா கொஞ்ச நாள் பொறுத்து யூதா கேள்விப்படுறாரு, உன் மருமக ப்ரெக்னென்ட் ஆகிட்டுக்கிறா, உன் மருமக ப்ரெக்னென்ட் ஆகிட்டுக்கிறா. ப்ரெக்னென்ட்னும் யூதாவுக்கு அப்படியே விரு நேருது கோவம். ஏய் மகளை அடிச்சு கல்லில் அடிச்சு சாவடிக்கணும், சுட்டுடணும் சுண்ணாம்பில் வச்சு அப்படின்ட்டு, வாடி தெருவில் அப்படின்ட்டு அவங்க ஊரில் போய்ட்டு சண்டை போடுறாரு. யார்? யூதா. வீட்டு உள்ளேருந்து அந்த பொண்ணு ஒரு செய்தி அனுப்புகிறான், இந்த கோல் யாருதோ, இந்த மோதிரம் யாருதோ அவனால தான் நான் கர்ப்பமானேன் அப்படின்னு அனுப்புகிறா. அவன் பார்க்குறான், யார் இதுக்கு காரணம்னாக்கா இவர் மோதிரங்குது, இவரது கோலுக்குது. யூதா பயந்துட்டார். அப்போ சொல்கிறாரு, என்ன காட்டில் இவன் நல்லவோ தான், நான் தான் என் பையனை கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு. மாமனார்கிட்டே குழந்தை பெற்றுக்கணும், அதான் யார்? தாமார். பாருங்க. ஆனால் இந்த சந்ததியை அவங்க எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணாலும் கர்த்தர் அந்த சந்ததியை வேணான்னு தள்ளலை. ஏன்னா ப்ராமிஸ் பண்ணிட்டார், இது ஆபிரகாமினுடைய குடும்பம்.
அதனால் உன் பாவம் என் பாவம் பெருசே இல்லைங்க. இயேசுநாதர் வந்து அந்த குடும்பத்தில் தான் பாருங்க கெட்ட ஃபேமிலியாக மாற்றா கூட அந்த ஃபேமிலியில் நான் பிறப்பேன்னு சொன்னூர். அவர் வாக்கு தத்தத்தை மாற்றவே இல்லை. உன் பாவம் பெருசு இல்லைங்க, உன் பாவம் பெருசு இல்லை. கர்த்தர் ஏய் தாமார் யூதா நீ தப்பு பண்ணிட்டடா, இன்னும் உன் வீட்டில் பிறக்க மாட்டேன்னு சொன்னேன். நோ யூதா மூலியமாக தான் என் சந்ததி வரும். யூதா கோத்திரத்தின் சிங்கம், யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் சந்ததி அவர். அதனால வந்து அவர் வாக்கு தத்தத்தை மாற்றிக்கல. எனக்கு அன்பான நான் ஒன்றுக்கு சொல்கிறேன், நீ எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் உன் பாவத்தினால கர்த்தர் அவர் பிளானை மாற்ற மாட்டார். உன்னை கொண்டு செய்கிறேன்னு சொன்னதை உன்னை கொண்டு தான் செய்வார். பின்னாடி யூதா ரொம்ப நல்லவன் ஆகிட்டு கர்த்தருக்கு மிக அருமையாக ஊழியக்காரனாக மாறிட்டான். கேட்டாங்களா? சின்ன அப்படியே தட்டு உன் வாழ்க்கையோட தடுமாற்றம் இருக்கலாம். பயப்படாத, உன் பாவம் பெருசு இல்லை. கர்த்தர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கட்டாயம் 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 பெரிய காரியங்களை செய்வார். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தாமா ஸ்டோரி, இந்த மாதிரி ஸ்டோரி எங்கன்னா கேட்டிருப்பீங்களா? பைபிள் படிங்க, ஆசையாக படிங்க, நிறைய காரியம் இருக்கும். சரி, இது கீழே இன்னொரு லேடிக்கிறாங்க. பாருங்க. ஆராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான். 5ஆம் வசனம் மாத்திரம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இத வந்து பாருங்க, சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இங்கிலீஷ்மா. And Salmon begot Boaz of Rahab. And Salmon begot Boaz of Rahab. Boaz of Rahab. Next, and Boaz begot. And Boaz begot Obed of Ruth. And Obed begot Jesse. அந்த சந்ததி வந்தனே இருக்குது. கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னாக்கா, ராகாப் யாருனாக்கா ஒரு வேசி. அதை அந்த வசனம் காட்டுங்க, இதுல பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். எங்க தங்கினாங்க? ராகாப்ன்ற வேசியுடைய வீட்டில் போயிட்டு பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். English. And Joshua, the son of Nun, sent out of Shittim 2 men to spy secretly. Two men to spy secretly. He sent 2 men to spy secretly, saying, Go view the land, even Jericho. And they went and came into an harlot's house named Rahab and lodged there. ஏங்க கவனிச்சுங்க, நான் முடிச்சறேன். யோசுவா 2 வேவுக்காரங்கள, ஸ்பைஸ்ங்க, சிஐடிங்க, ஸ்பை லேண்டை ஸ்பை பார்க்க, அதை கானான் தேசத்தை பார்க்க 2 பேர் அனுப்புகிறான். அனுப்புனே யார் வீட்டில் இவனை சேர்த்துவாங்க சொல்லுங்க? இந்த 2 பேரை யாருங்க சேர்க்குவாங்க? நைட்டில் எங்கள் வீட்டில் தூங்குன்னு விட்டுவாங்களா? அந்த வீட்டில் அந்த இடத்துல இடம் கொடுத்து யாருன்னா ஒரு வேசி, யாருங்க? ஒரு மோசமான லேடி, ஹார்லட். அவங்க தானே இடம் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் போய் தான் இவங்க தங்கினாங்களாம். ஒன்று தெரியுங்களா? 2 பேரும் வந்து இஸ்ரவேலனுங்க. இந்த பெண்ணை அவங்கள மறைச்சி வச்சுட்டு ராஜா கேட்குறான், எரிகோ பட்டணத்து ராஜா கேட்குறான், உங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்களா? இல்லைங்க என்ன சொல்லிடுறான். இப்போ தான் போயிட்டாங்க, வந்தாங்க ஆனால் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறான். அவங்க துரத்தின்னு போகிறாங்க, இந்த பக்கம் தான் போனாங்கன்னு காமிச்சு விட்டான். ஆனால் வீட்டு உள்ளே வச்சுங்கிறான். அதுவும் வீட்டு கூரை மேலே படுக்க வச்சிட்டாலாம். அந்த வீட்டில் தான் அவங்க தங்கி மறுநாள் அவங்க எல்லாத்தையும் ஸ்பை பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. அந்த பொண்ணு காப்பாற்றினாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரஹாப் உன் வீடு தப்பிக்கணும்னா நாங்கள் வந்து பிடிக்க போகிறோம், உன் வீடு தப்புணுன்னா இந்த ஜன்னலில் எங்களை இறக்கி விட்டுரு. நீ எந்த ஜன்னலில் எங்களை இறக்கி விடுறியோ நாங்கள் தப்பிச்சுன்னு போகிறதுக்கு அந்த ஜன்னலில் ரெட்டு கயிறு ஒரு ரெட்டு சிவப்பு நூலை கட்டி வைன்னு சொன்னாங்க. ஒரு நாள் வரோம், நாங்கள் இந்த ஊரை அட்டாக் பண்ணும்போது எல்லா வீடும் இஞ்சிடும், இந்த ஒரு வீட்டை மாத்திரம் காப்பாற்றுறோம். காரணம் ரெட்டு சிவப்பு நூல் இந்த கயிறு இங்கே தொங்கணும். நாங்கள் அந்த பெண்ணை சொல்கிறா, உண்மையாக உங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள். அவள் அப்படியே சொல்கிறா,
எங்கள் உள்ளெல்லாம் கலங்கிச்சு. ஆமாம், உங்களுக்காக கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பிரிச்சாராமே, தெரியுது அவளுக்கு. அப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்கள் கடவுள் சிவந்த சமுத்திரத்தை பிரிச்சுட்டாராமே. அவ்வளோ பெரிய கடவுளா? அந்த கடவுள் தான் கடவுள் அப்படின்னு அவள் பேசுகிறா. கடைசியில் என்ன ஆத்துறாங்கன்னா, அது எனக்கு அன்பாவில் அந்த ஊரே அழிஞ்சிடுது. இஸ்ரவேல் ஜனங்க படையெடுக்கும் போது கர்த்தர் எரிகோவை இடிக்கிற போது அந்த அந்த மதிலெல்லாம் இடிஞ்சு விழுது. இந்த ஒரு வீட்டை கர்த்தர் காப்பாற்றினார். ஏன்னா ரெட்டு கயிறு சிவப்பு நூல் அந்த வீட்டில் இருந்தது. அந்த சிவப்புன்றது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் உன் வீட்டை காப்பாற்றும், உன் குடும்பத்தை காப்பாற்றும், உன் பிள்ளையை காப்பாற்றும், உன் கணவனை காப்பாற்றும், உன் மனைவியை காப்பாற்றும். இயேசுவின் ரத்தத்தினால நம்முடைய வீடு முத்திரிக்கப்பட்டிருக்கு. நேற்று எங்கள் வீட்டில் அப்படி தான் சொன்னேன். நியூஸில் வந்து என்ன மைக்ரான், என்னடா ஒமிக்ரான் வந்துடுச்சு, அப்படி எல்லாம் உஷாராக இருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த வீடு இயேசுவின் ரத்தத்தினாலே நானும் என் வீட்டாரும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஒமிக்ரானுக்கு இங்க இடமே இல்லை. இயேசுவின் ரத்தத்தினாலே எங்கள் வீடு முத்திரிக்கப்பட்டிருக்குது. கையை தட்டு, கையை தட்டு. கன்ஃபெஷன், உன்னை காப்பாற்றுற கன்ஃபெஷன், இன்னும் காப்பாற்றக்கூடிய அறிக்கை வாயில சொல்லணும். சொன்னீங்கன்னா காப்பாற்றப்படுவீர்கள். கையை உயர்த்துங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் இயேசுவின் ரத்தத்தினாலே முத்திரிக்கப்பட்டு இருக்கிறோம், காக்கப்பட்டு இருக்கிறோம். எந்த வைரஸும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கைத்தட்டு, கைத்தட்டு. ஆமென். ஒமிக்ரான், மைக்ரான் எதுவும் மைக்ரோவன் ஒன்றும் செய்யாது. மைக்ரோவன் கூட ஒன்றும் செய்யாது. ஒமிக்ரானா மைக்ரோவன். ஏடா ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் சொன்ன, நானும் என் குடும்பத்தார இயேசுவின் ரத்தத்தினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். ரைட்டுங்க. ராகா பேசி இந்த வீட்டில் வந்து கர்த்தர் காப்பாற்றிட்டார். அது பின்னாடி நான் நினைக்கிறேன், அந்த வந்த தங்குனானு அந்த ஸ்பை அவன்லேயே ஒருத்தன் கட்டிக்கிறான். யார ஸ்பையா என்ன தெரியல. அது பின்னாடி வந்து ஒரு பெரிய அது பிரபு கட்டிக்கிறான் பைபிள் சொல்லுது. ஏன்னா இது பிரபு அம்சம். அவன் யார அவன் இப்போ கட்டணும் பாரு, யார கமான் இதில் போ. ராகாப் இதில் 5ஆம் வசனம் தான். சல்மான் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். சல்மான் வந்து ராகாப்பை எனக்கா நான் அந்த பொண்ணு ஒரு வேசி தான். பைபிளில் வேசின்னு டைட்டிலே போட்டிருக்குது. ஆனால் அத்தை கூட பார்க்காம இயேசுவின் ரத்தம், அந்த சிவப்பு நிறம், இயேசுவின் ரத்தம் சகல பாவனை கழுவி சுத்திகரிக்கும். உன் பாவம் பெருசு இல்லைங்க. உன்னை கர்த்தர் உபயோகப்படுத்த உன் பாவம் பெருசு இல்லை. கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த அம்மாவை இயேசுநாதருக்கே கிராண்ட் அதாவது என்ன ஒரு பார்ட்டியாக வச்சார் கர்த்தர். கிரேட் கிராண்ட் பார்ட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யாரு? ராகா பேசி. ஆனால் இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் வேசின்ற பேர் எடுத்துட்டார் கர்த்தர். உன் பாவத்தை தான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்றார். இங்கே வேசின் போல நான் தான் அந்த வேசின்றதை காமிச்சேன். எங்க அவ்வளோ மோசமான பாஸ்டர் பார்த்தா ரிச்சர்டு எத்தனை போய்ட்டு வேசின்றதை காமிச்சார். எங்கே போய்? யோசுவாவில் போய். அது மாதிரி கொஞ்சம் பேர் மோசமானவங்க உன் பின்னு அப்போ நீ தப்பு பண்ண பாரு அத்தவன் சொல்லி காட்டுவாங்க. அவன் மோசமானவன், அவனை பார்க்காத, அதெல்லாம் போயிடுச்சுடா. நான் அதெல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ இருக்குது புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. உன் பழசை யாருன்னா சொன்னாங்கன்னாக்கா நம்ம இவன் அப்படி தானா அப்பால போ சாத்தானேன்னு சொல்வான் கௌதம். ரைட்டுங்களா? அப்போ உன் பழசை யாருன்னா சொன்னாங்கன்னாக்கா அப்பால போ சாத்தானு தான். ரைட்டுங்களா? இப்போ வந்து பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வேசின்ற பேரே கர்த்தர் எடுத்துருக்காரு. ஏன்? அவர் அதை பார்க்குறதுல உன் பாவத்தை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். நீ எவ்வளோ பாவம் பண்ணலன்னு இல்லை, நீ பாவம் பண்ண கர்த்தர் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டேன். இன் இங்கிலீஷ் இட் சேஸ் ஐ வில் ரிமெம்பர் யுவர் சின்ஸ் நோ மோர். ஐ வில் ரிமெம்பர் யுவர் சின்ஸ் நோ மோர். உன் பாவத்தை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அவ்வளோ நல்ல டேடி. கை தட்டலாமா? கை தட்டலாம். திருவெந்து